ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஆர்டி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஐ யூஎக்ஸ் ஃபிக்மாவில் நம்ம டிசைன் பண்ண கற்றுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம 5 ஃபிக்மா ஷார்ட்கட்ஸ் வந்து காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்களோட டைம் சேவ் பண்ணும் அண்ட் தென் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து டே 12. நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி ஸ்லோவாக டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே ஃபிக்மாவில் எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து கற்றுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ டேரெக்டாக ஃபிக்மா ஸ்க்ரீனுக்கு போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிக்மா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பனில் வச்சுருக்கேன் அண்ட் தென் இங்கே வந்து ஒரு ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா, இது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஆப்பு. ஸோ அது சும்மா நான் வந்து வச்சுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா, ஓகே. இப்போ என்னென்னா, இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீனில் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐட்டம் எனக்கு இன்னொரு ஃப்ரேமுக்கு இங்கே வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஃப்ரேம்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இருக்க இந்த ஐட்டம் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா இதை நீங்கள் எப்படி இங்கே இப்படி கொண்டு வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு இங்கே உள்ள இந்த இது வந்து போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அல்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கீபோர்டில் உள்ள அல்ட்டை கிளிக் பண்ணிட்டு அண்ட் தென் இதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது வந்துடும். ஓகேவா, ஸோ இது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட். எந்த ஐட்டம்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்க்ரீனுக்கு வேணுமோ நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அல்ட் கீயை வந்து உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இங்கே இன்னொரு ஆரோ மார்க் தெரியும் ஒயிட் கலரில். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே அந்த டெக்ஸ்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட். இங்கே உள்ள இதை வந்து நீங்கள் இங்கே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரேம் நீங்கள் பண்ணிட்டோம். இதே மாதிரி எனக்கு டூப்ளிகேட் ஃப்ரேம் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட். இதே ஃப்ரேம் இங்கே உங்களுக்கு அப்படியே இன்னொன்று கிடச்சிரும். ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்தா டூப்ளிகேட். ஓகேவா, இதே ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இன்னொன்று வேணும், ஏன்னா இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ஸ்க்ரீன் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலைன்மெண்ட்டெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே நம்ம நினச்சிட்ருக்கோம் இங்கே அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து ஷிஃப்ட்டு ஏ கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்க்ரீனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாமே இங்கே கண்டினியூ மேலே போயிருக்குது அண்ட் தென் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னா, ஷிஃப்ட் ஏ கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோ லேஅவுட் அப்படின்னா கரெக்டான ஃபார்மேட்டில் லேஅவுட் ஆகியிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள்லாம் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் யூஐ வந்து ப்ரீமியமாக வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த இதுதான் நல்லா இருக்குன்னு, ஆனால் கரெக்டான அலைன்மெண்ட் வந்து இது. ஓகேவா, கரெக்டான அலைன்மெண்ட் வந்து இது. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அண்ட் தென் அதுக்கு ஆட்டோ லேஅவுட் பண்ணிட்டு அதுக்குள்ளே சேஞ்சஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கணும் எப்போவுமே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, குரூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபோன் நம்பர் வந்து நான் வந்து இதை ரெண்டுமே நான் வந்து ஒரு மூவ் பண்ணணும். எனக்கு இப்போ நான் இதை மூவ் பண்ணேன்னா இது தனியாக தானே எனக்கு மூவ் ஆகுது. இது தனியாக மூவ் ஆகுது. ஸோ எனக்கு இந்த ஃபோன் நம்பரும் அண்ட் தென் இந்த பாக்ஸ் இல்லையா, அதுவும் எனக்கு ஜாயின் ஆகி மூவ் ஆகும்னா நான் என்ன பண்ணணும்னா, ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணணும். அண்ட் தென் நம்மளோட மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, குரூப் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா கண்ட்ரோல் ஜி கொடுத்தாலும் குரூப் ஆயிடும். ஸோ அதை நான் குரூப்பாக செலக்ட் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ இது வந்து ஒரு குரூப். இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஃபோன் நம்பரும் ரெக்டாங்கிள் 3 வந்து குரூப்பாக இருக்குது அப்படின்ட்டு.
ஸோ இப்போ நான் எங்கே மூவ் பண்ணாலுமே எனக்கு வந்து இது 2 குரூப்பாக தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ இப்படி அண்ட் தென் இதை அன்குரூப் எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அன்குரூப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். அன்குரூப் கொடுத்தீங்கன்னா அன்குரூப் ஆயிருக்கும். தனித்தனியாக தான் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, இதுதான் குரூப் எப்படி பண்ணுறது அண்ட் தென் அன்குரூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, வெயிட், இங்கே அந்த கண்டினியூ வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் தப்பாக இருக்குது, அது கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு இது ஒரு ஃப்ரேமு அண்ட் தென் இது ஒரு ஃப்ரேமு. ஸோ இங்கே எனக்கு மேலே iPhone 16 Pro Max இப்படி இருக்கிறதுல அங்கே ஏதாவது நான் ஒரு நேம் கொடுக்கலாம் இல்லையா, வெல்கம் ஹோம் ஸ்க்ரீன் அந்த மாதிரி. ஸோ அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா, ஸோ இது வந்து ஃப்ரேம் ஃப்ரேம் 2 அண்ட் தென் இது ஃப்ரேம் 3. ஸோ எனக்கு இது தானே மாற்றணும். ஸோ இது வந்து ஃப்ரேம் 3, அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl R கொடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து நேம் டெலிட் பண்ணி நீங்கள் என்னன்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் Day 12 அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ இங்கேயும் வந்து இங்கே பாருங்கள் Day 12. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன கொடுக்கலாம், வெல்கம் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்கே மேலே எனக்கு வெல்கம் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ தென் இன்னொரு ஷார்ட்கட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஃப்ரேம் செலக்ட் பண்ணால் இங்கே போய் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஃப்ரேம் செலக்ட் பண்ணால் இங்கே போகணும், ஷேப்புக்கு இங்கே போகணும், அண்ட் தென் பென் டூலுக்கு இங்கே போகணும், டெக்ஸ்ட்டுக்கு இங்கே போகணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறத விட இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம கீபோர்டில் F கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், கீபோர்டில் F கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் ஃப்ரேமுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் தென் இப்போ நான் R கிளிக் பண்ணுறேன். R கிளிக் பண்ணால் ஏன் வந்துச்சுன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் எப்பவும் ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் இருக்கிறதுனால ஈக்குவல்ட்டாக R கிளிக் பண்ணால் ரெக்டாங்கிள் வந்துடும். நீங்கள் இங்கே போய் பார்த்தாலே தெரியும். L கிளிக் பண்ணால் லைன், ஏரோக்கு வந்து ஷிஃப்ட் L கிளிக் பண்ணும், எலிப்ஸ்க்கு வந்து O கிளிக் பண்ணும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக அதுவே வந்துடும். அண்ட் தென் இப்படி கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரெக்டாங்கிள் வந்துடும். ஸோ P கிளிக் பண்ணால் பென் டூல் வருது. நெக்ஸ்ட் என்ன கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், T கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் வருது. அப்புறம் நம்ம கமாண்ட் கொடுக்கறதுக்கு சி கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கமாண்ட் வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் வந்து டிசைனருக்கு வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நம்மளோட டைம் சேவ் ஆகும். இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள், அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அந்த ஆட்டோ லேஅவுட் ஆட்டோ அலைன்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் யூசருக்கு ஈஸியாகவும் இருக்காது, இன்ட்ராக்டிவாகவும் இருக்காது. அண்ட் தென் இது வந்து யூசருக்கு ஈஸியாகவும் இருக்குது, இன்ட்ராக்டிவாகவும் இருக்குது, பார்க்கவும் கொஞ்சம் நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். Subscribe.